தமிழ்நாடு அமைப்பு சாராத தொழிலாளிகள் நல வாரியம். அதாவது இந்த விஷயத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. எப்படி என்றால், படிப்புக்கு 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் 1000 ரூபா 1500 கொடுக்குறாங்க. அப்புறம் கல்லூரி படிப்புக்கு 3000 ரூபா 4000 ரூபா கொடுக்குறாங்க. அது முடித்துட்டு மேல் படிக்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு மேல் படிப்புக்கு 5000 10,000 கொடுக்குறாங்க. இந்த பணத்தை, இந்த மேல் படிப்பு படித்து முடிக்க வரைக்கும் கொடுக்குற பணத்தை ஒரு காலேஜு ஸ்கூல் வாங்கிக்கிறது. மாணவனுக்கு கொடுக்குறது மாதிரி கொடுத்து அதை காலேஜும் ஸ்கூலும் ஃபீஸ் மாதிரி வாங்கிக்கிறது. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? கொத்தடிமைகள். படிக்கும் மாணவ மாணவிகள் வருமானம் இல்லாமல் படிப்பை கற்றுக்கொண்டு பயனில்லாத சர்டிஃபிகேட்டை வாங்கி கொண்டு அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு ஒரு திருமணம் கூட பண்ண முடியாது. அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு, இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு இப்படி படித்து அந்த சர்டிஃபிகேட்டை ஒரு அடமானம் கூட வைக்க முடியாது. ஆனால் படிக்கிற நாளை வேலை பார்த்த நாளாக கருதி இழப்பீடு தொகையாக மாணவ மாணவிகளுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். படித்த நாளை வேலை பார்த்த நாளாக கருதி சம்பளம் கொடுக்க வேண்டும். அது எப்படி ஜெயபாண்டி? பள்ளி படிப்பில் படிப்பதற்கு ஃபீஸ் கட்டுவாங்க. அது எப்படி படிப்பதற்கு சம்பளம் கொடுக்க முடியுமா? சோறு திம்பதற்கு சம்பளம் கொடுக்க முடியுமா? அப்போ வீட்டில் தெண்டைச்சோறை சாப்பிட்டு ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும் தெண்டமாக உட்காந்துட்டு வரலாமா? அதை ஏற்றுக்கிற முடியுமா? ஒரு மனுஷன் ஒரு வேலைக்கு அனுப்பிச்சி விட்றான் பிள்ளைய. அங்கே போயிட்டு, அப்பா ஒரு நாள் முழுது நான் சும்மா வேலை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னா எச்சிய காரி மூஞ்சில் தூன்னு துப்பி, இதுக்கு வீட்டிலே இருக்கலாமாடா? வேலைண்டு போய் சம்பளம் இல்லாமல் வேலை பார்க்குறது அவத்தத்தனம், கொத்தடிமைத்தனம் என்று சொல்லுவது போல் படிக்கக்கூடிய படிப்பு, அந்த சர்டிஃபிகேட்டு கூட அடமானம் வைக்கக்கூட உதவாத படிப்பு எதற்கு? அந்த சர்டிஃபிகேட்டை வைத்து இந்த மாதிரி எங்கள் பொண்ணு 12 படிச்சிருக்குது, இந்த சர்டிஃபிகேட்டை வைத்து கொண்டு என் மகளை திருமணம் பண்ணுங்க என்று சொன்னீங்கன்றால் எவனாவது திருமணம் பண்ணுவானா? அப்போ அந்த சர்டிஃபிகேட்டுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குது? அந்த சர்டிஃபிகேட்னால் அந்த பிள்ளைய பட்டப்படிப்பு 1ஆவதுலேருந்து பட்டப்படிப்பு வரைக்கும் படித்து மேல் படிப்பு வரைக்கும் படித்த படிப்பை அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லித்தர முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? அந்த படிப்பு திட்டம் அவங்க பிள்ளைய வளர்ந்து வரும்போது மாறிவிடும். படிப்புடைய பாடத்திட்டங்கள் மாறிவிடும், புது பாடம் வந்துவிடும். ஆகையால் அந்த மாணவ மாணவிகளுக்கு தகப்பன் தாயும் கல்வி பயின்ற அந்த கல்வியை சொல்லித்தந்தாலும் பயன் இருக்காது. அப்போது ஒன்றுக்குமே பயனில்லாத படிப்பு சர்டிஃபிகேட்டை வைத்து நாங்கள் என்ன செய்வது? அப்போ எங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு 1லிருந்து 12 வரைக்கும் படித்து முடித்த பிள்ளைகளுக்கு உலகிலே ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு சம்பளம், அதாவது படிக்கிற நாளுக்கு வேலை பார்த்த நாளாக கருதி அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறேன். மதுரை மாவட்டம் முழுவதும் அதாவது மதுரை 6 ATJ நீதிமன்றம் 27/2/2026 அன்று வருஷத்தில் வாய்தா 5வது வாய்தா, அந்த வாய்தா தேதியில் ஜெயபாண்டிய உத்தரவிட வேண்டும். இந்த பத்திரத்தை கோரிக்கையை வாங்கி கொண்டு அனைத்து பத்திரிகை டிவிக்கு முன்னாடி 6 ATJ நீதிபதி அவர்கள் இந்த மாதிரி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு
இந்த பத்திரத்தை வாங்க சொல்கிறான். இந்த பத்திரத்தில் உள்ள அடிப்படையில் மதுரை மாவட்ட மாணவ மாணவிகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு 10, 11, 12 படித்தவங்களுக்கு கொடுக்க போகிறேன் என்று சொல்லியிருக்கான். படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்குறோம்ன்றான். இதை 75 நாட்களுக்குள் நிறைவேற்றி விடுவேன் என்று சொல்லுகிறான். அந்த 75 நாளைக்குள்ளே நிறைவேற்ற விட்டால் 1 கோடி ரூபா அவதாரம் 6 ஏடிஜே நீதிமன்றத்துக்கு கட்டுறோம் என்று சொல்லுகிறான். ஆகையால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 27/2/2026 அந்த தேதியிலேருந்து 75 நாளைக்குள்ள ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுறானா இல்லையா என்று 6 ஏடிஜே நீதிபதி அவர்கள் உத்தரவிட வேண்டும். அப்படி உத்தரவிடும் போதில் தமிழ்நாட்டில் 2026 தேர்தலில் நிற்கக்கூடிய அரசியல்வாதிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் மாவட்டம் முழுவதும் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்ததுக்கு பிறகு தான் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஆகையால் ஒரு படிப்பறிவு இல்லாதவன், ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவன் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு, அங்கீகாரம் பெறாத ஜெயபாண்டி, ஒன்றாம் வகுப்பு கூட படிக்காத ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த அடிப்படையில் மாணவ மாணவிகளுக்கு வேலைவாய்ப்பு சம்பளம், அதாவது 1ஆம் வகுப்பில் படிக்கும்போது 25 ரூபா சம்பளம் ஒரு நாள் ஒன்றுக்கு அந்த சம்பளம். அதே மாதிரி 2ஆம் வகுப்பு படிக்கிறவனுக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு 50 ரூபா சம்பளம். அப்போ ஒரு மாதத்துக்கு 1500 ஆகுது. அதே மாதிரி 3ஆம் வகுப்பு படிக்கிறவனுக்கு 75 ரூபா சம்பளம். இப்படி நம்ம கூட்டிக்கிட்டு வரும்போது அந்த ஒவ்வொரு வகுப்புக்கு 25 கூடும்போது 12வது படிக்கும்போது அவனுக்கு 300 ரூபா சம்பளம் வருது. அந்த 300 ரூபா சம்பளம் வந்தோடனே அந்த 12வது முடிக்கும்போது அந்த மாணவனுக்கு 7,02,000 ரூபா அவனுக்கு அவன் 12 வருஷம் 1ஆவதுலேருந்து 12 வருஷம் வரைக்கும் படித்த நாளை வேலை பார்த்த நாளாக கருதி இழப்பீடு தொகையாக சம்பளம் கொடுத்து 12வது சர்டிஃபிகேட்டை கொடுக்க வேண்டும். இதை நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு என்னுடைய கண்டுபிடிப்பு மூலமாக, இந்த கண்டுபிடிப்பு மூலமாக NSM சாகுல் ஹமீது சார்ஜாவிலேருந்து ஜெயபாண்டிக்கு நிதியுதவி செய்த அந்த அவருடைய பெயரால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த வேலை வாய்ப்பு கொடுக்க இருக்கிறேன். NSM சாகுல் ஹமீது ஐயா அவர்களும் படிப்புக்கு ஃபீஸ் கட்டியிருக்காரு. ஆனால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டுக்கும் உதவி பண்ணியிருந்தார். அந்த உதவியை இன்று படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க இருக்கிறேன் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. ஆகையால் 6 ஏடிஜே நீதிமன்றம் இந்த ஜெயபாண்டியை உத்தரவிட வேண்டும். உத்தரவிட்டு அதே மாதிரி அனைத்து அரசியல்வாதிகளையும் கூப்பிட்டு இந்த மாதிரி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்கிறான், நீங்களும் 2026 தேர்தலில் நிற்க வேண்டுமென்றால் நீங்களும் ஜெயபாண்டி மாதிரி 75 நாள் அந்த 27/2/2026 இருந்து தமிழ்நாட்டில் அரசியலில் 2026 தேர்தல் சந்திக்கக்கூடிய அனைவரும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் படிப்புக்கு சம்பளம், அதே மாதிரி 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துட்டு தேர்தலில் நிற்கலாம், தேர்தலை நடத்தலாம். தேர்தல் இந்த செயல் நடக்காமல் தேர்தல் நடத்தக்கூடாது தமிழ்நாட்டில். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன்.